பாட்டிக்குன்னு எதுவும் பண்ணிக்கலையா? நமக்கு எதுவும் வேண்டாம்மா. எனக்கு 3 பையன் 3 பொண்ணு இருக்கு. 3 பையன் 3 பொண்ணு. எனக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம். இன்னைக்கு இறந்தாலும் என்ன பிள்ளைகளை எடுத்து போடும். எனக்கு எதுக்கும்மா? எனக்கு மக்கள் தான் சொத்து. எனக்கு வேற எனக்கு சொத்து வேண்டாம். ஏன் அந்த எண்ணம் எங்க இருந்து பாட்டி வருது? எல்லாருமே வந்து காசை பார்க்கும்போது ஏதாவது பண்ணிக்கணும், ஏதாவது வாங்கி கொடுக்கணும். எனக்கு அப்படிலாம் எண்ணம் வரவே இல்லை. ஒரு நாள் கூட வந்ததே இல்லை. 1 ரூபா கூட என்னன்னு எனக்குன்னு நாங்கள் 1 ரூபா எடுத்தது இல்லை. இவ்வளோ காலமும் அப்படி தான் நடந்துக்கிட்டு வாரு. அதனால எனக்கு ஏன்னா எனக்கு நம்பிக்கை. நமக்கு பிள்ளைகள் இருக்கு, நம்ம பிள்ளைகள் நம்மளை பார்க்கணும். நமக்கு இருக்கு சொத்து. அதான் மக்கள் தான் சொத்து. பணம் பெருசு இல்லை. எனக்கு பணத்தை ஒரு நாளும் பெருசாயே நான் நினைக்கவே இல்லை. நமக்கு இது போதும். இந்த மாதிரி சந்தோஷம் இருந்தால் போதும். சந்தோஷம் தான் வாழ்க்கை. முதலாவது 80 ரூபாய்க்கு தான் வியாபாரம் இருந்துச்சு. 80 ரூபாய் வியாபாரத்தில் இருந்தால் பெருகி இவ்வளவு தரம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நல்ல வியாபாரம். மக்களோட நமக்கு நம்பிக்கை நல்லா இருக்கும். இதெல்லாம் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு வருவீங்களா? எங்க போய் வாங்குவீங்க? அது எனக்கு காய்கறி கடையில இருந்து சாமான் வந்துடும். எல்லாமே கடையில இருந்து இங்க வந்துடும். நம்ம பணத்தை கொடுத்துருவோம். இன்னும் பொருளை கொண்டு போட்டுருவாங்க. ரொம்ப வயசான ஆட்களுக்கு சும்மா கொடுப்பேன். அதுதான் கொடுப்பேன். ஒரு அம்மா வரும், அது ரொம்ப வயசானம்மா. அந்த அம்மா 3 இட்லி தான் சாப்பிடும். டெய்லி 3 இட்லி கொடுத்துருவேன் கண்ட உடனே. அப்படிலாம் செய்வேன். எல்லாரும் நான் குடிகாரனுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். குடிகாரன் மட்டும் பிடிக்காது. அவங்க மட்டும் கொடுக்க மாட்டேன். குடிக்கிறதுக்கு காசு இருக்கு, சாப்பிடுறதுக்கு சாப்பிடல அப்படி கேட்பேன். கேட்டுட்டு அந்த மாதிரி தர மாட்டேன், போனிடுவேன். கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வேன். ஏண்டது ஐயோ பாட்டி. எனக்கு பேரன் இளைய மகளுக்கு 2 பையன், நடுல மகளுக்கு 3 பிள்ளைகள், பிறகு மூத்த பிள்ளைக்கு 3 பிள்ளைகள், அதுக்கு பிறகு மூத்த மகனுக்கு 6 பிள்ளைகள், பிறகு 2வது மகனுக்கு 2 பிள்ளைகள், இளைய மகனுக்கு 3 பிள்ளைகள். இப்படி எல்லாத்துக்கும் நல்ல நிறைய குழந்தை. மூத்த மகன் பிள்ளைகள்லாம் கட்டி கொடுத்து எனக்கு பேரையும் பூட்டி வயசுக்கு வந்தாச்சு. ஆமாம், 3வது தலைமுறை. ஆமாம், மகன் பேத்தி வயது பிள்ளை. பேத்தி வயிற்று பிள்ளையும் தான் வயசுக்கு வந்துரு பிள்ளை. இல்ல, கடவுள் நல்ல ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. எங்களுக்கு திருநெல்வேலி. நினைச்சேன். எனக்கு திருநெல்வேலி தான் நினைச்சேன். எங்களுக்கு திருநெல்வேலி வந்து இவ்வளவு வருஷம் 30-35 வருஷத்துக்கு மேல ஆயிட்டு நாங்க இந்த ஊருக்கு வந்து. ஆனா பேச்சு ஒரு நாள் மாறாது. இதே பேச்சு தான். 35 வருஷம் கழிச்சு எதனால இங்க வந்தீங்க பாட்டி? இந்த பிள்ளைகள்லாம் அங்க வந்துட்டு பிழைக்கிறதுக்கு. கட்டி கொடுத்துட்டீங்க? இல்ல, கட்டி கொடுக்கல. எல்லாருமே இங்க தொழில் பார்க்க வந்துட்டாங்க. அப்படியா? சரி சரி. தொழில் பார்க்க வந்தாவ, இப்படி கடையில் வச்சாவ, இப்படி எல்லாம் செய்தாவ. நான் தான் அங்கே ஊர்ல இருந்தேன். சரி, என் பிள்ளைகளும் என்ன நீ ஒத்தையில அங்கே இருக்காண்டம்மா வந்துரு, நீ என்ன போயிட்டு வந்துட்டேன். எல்லாருமே இங்க தான் இருக்கோம். இப்ப எங்க குடும்பமே முழுதும் இங்க தான் இருக்கும். ஆரம்பத்துல 6 பிள்ளைகளும் இங்க தான் இருக்கும். 6 பிள்ளைங்களும் இங்க தான் இருக்கீங்க. இப்போ பேரன் தான்மா. என்ன என் பேரன் தான். சரி.